லாரியை முந்தி செல்ல முயன்ற இளைஞர் தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவத்தில் கார் டிரைவர் போலீசில் சரணடைந்துள்ளார். இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் அன்னமங்கலத்தை சேர்ந்த வேளாங்கண்ணி 24 வயதே ஆன இவர் சொந்த வேலை காரணமாக தனது பைக்கில் கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார். கருப்பத்தூர் அருகே சென்று கொண்டிருந்த அவர் முன்னால் சென்ற லாரியை முந்துவதற்கு முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது பின்னால் வேகமாக வந்த கார் மோதியது. இதனால் பைக்கை கட்டுப்படுத்த முடியாமல் வேளாங்கண்ணி கீழே விழுந்ததில் கார் சக்கரம் ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த குளித்தலை போலீசார் உயிரிழந்த வேளாங்கண்ணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குளித்தலை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்தவர் தானாகவே லாலாப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த வேளாங்கண்ணி பெரம்பலூர் அருகே உள்ள அன்னமங்கலத்தில் வசிக்கும் செல்வராஜ் தனபாக்கியம் தம்பதியினரின் மகன் என்பதும் இவர் திருமணம் ஆகாதவர் என்பதும் இவருக்கு 2 சகோதரிகள் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. ஒரு பையன் தான் கஷ்டப்பட்டு பையனை ஆளாக்குனாங்க. 2 பிள்ளைங்கள்லாம் ஒன்று கட்டி கொடுத்துருக்குது, இன்னொரு பொண்ணு இருக்குது. இந்த பையனை தான் ரொம்ப மலையாட்டம் நம்பியிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு 50 வயசு ஆகி போச்சு. இந்த பையனை நம்பியிருந்தாங்க, இப்போ பையனை இழந்துட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி போக்குவரத்து விபத்து ஆபத்து நம்ம சரியாக போனாலும் ஹெல்மெட் போட்டு வராலும் எதிர்ப்புற வண்டிக்காரங்க கவனம் இல்லாமல் இது பண்ணுறாங்க. ரொம்ப இப்போ பரிதாபமாக தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் யாருமே இல்லை. ஏற்ற மாதிரி வண்டி ஓட்டிட்டு வந்து எங்கே போனாரு? ஏற்ற மாதிரி கார்காரங்க அடிச்சுட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இங்கே பையன் மேலே தான் சாக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேளாங்கண்ணி டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் முடித்துவிட்டு சென்னையில் உள்ள தனியார் சிமெண்ட் கம்பெனியில் கடந்த 2 வருடங்களாக வேலை பார்த்துள்ளார். இந்த நிலையில் கரூரில் இயங்கும் சிமெண்ட் கம்பெனியின் கிளையில் இவர் 2 மாதமாக பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்த வேளாங்கண்ணி ஹெல்மெட் அணிந்து வந்த போதும் உயிரிழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கதிர்வேல் மற்றும் அருண். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.